கர்நாடகா மாநிலம் ராம்நகரம் மாவட்டம் கனக்புரா வட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த மேகதாது என்ற பகுடம். இப்போ இந்த இடத்துல தான் கர்நாடக அரசு மேகதாது பகுதியில் அணை கட்ட திட்டமிட்டு இருக்காங்க. பெங்களூருவின் புறநகர் பகுதியின் தும்கூர், ராம்நகர் மற்றும் கோலார் உள்ளிட்ட மாவட்டங்களின் தண்ணீர் பற்றாக்குறையை போக்கவே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் பல கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி அப்பகுதியிலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வரும் மக்கள் அங்கிருந்து புலம்பெயர வேண்டிய நெருக்கடியான சூழலும் ஏற்படும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இதனால் சொந்த மாநிலத்திலேயே அகதிகளாக குடிபெயரும் அவலம் ஏற்படுவதுடன் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். இது டேம் கட்டுறேன்ட்டுக்கிறாங்க, இன்னும் யாரும் வந்து பார்த்ததில்லை. அது 2 இடம்னு சொல்கிறாங்க, அந்த இடமா இந்த இடமானு யாருக்கும் தெரியாது. டேம் ஏதோ பெங்களூருக்கு தண்ணி இழுத்துட்டு போகிறதுக்கு பெங்களூருக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேகதாதுவில் அணை கட்டப்படுவதற்கு அம்மாநில வனத்துறையும் கர்நாடக வன விலங்குகள் மற்றும் வனத்துறை நிறுவனமும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. கர்நாடக மாநிலம் மேகதாதுவை சுற்றியுள்ள பகுதிகளில் விளைநிலங்கள் இல்லாதபோது கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சிப்பதாகவும் இந்த அணையால் 2500 ஏக்கர் வனப்பகுதி தண்ணீரில் மூழ்கும் ஆபத்து உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேகாதொட்டி பக்கத்தில் தொட்டி அந்த கிராமம் பள்ளத்தில் இருக்குது. அந்த மேகாதொட்டி ஓரம் டேம் கட்டினாங்கன்னா அது மொழிவிடும். அவர் பள்ளத்தில் இருக்குது அந்த கிராமம். யானை, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாடக்கூடிய இடம். இந்த இடம் வனவிலங்குகளுக்குள்ள இடத்தை நாம் ஆக்கிரமிப்பு செய்தால் அதனுடைய மனிதன் மற்றும் அந்த கான்ஃபிளிக்ட் என்று சொல்வார்கள், வனவிலங்குகள் உள்ள கான்ஃபிளிக்ட் பிரச்சனையாகும் என்பதால் இதற்கு கர்நாடக வனத்துறையை எதிர்ப்பு தெரிவிப்பாகும். இந்த நிலையில் தான் கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் இந்த அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறது. மேகதாது பகுதி யானைகள் மற்றும் சிறுத்தைகள் அதிகம் நடமாடும் இடம் என்பதால் அங்கு மனிதர்கள் வசிக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் நிலையில் கர்நாடக அரசின் அணை கட்டும் முயற்சி விலங்குகளை வதைக்கும் செயல் என்கிறார் மத்திய அரசின் காவிரி வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் வனத்துறை முதன்மை அதிகாரி வினய் லூதுரா. மத்திய அரசின் அதிகாரி ஒருவரே எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் இந்த திட்டம் நிறைவேறுவது கேள்விக்குறியாகவே உள்ளது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கபினி மற்றும் மற்றொரு அணையிலிருந்து வெள்ள காலங்களில் அபாய நீர் வெளியேற்றப்பட்டால்தான் தமிழகத்திற்கு வருகிறது. மேலும் இந்த போன்ற மேகதாது பகுதியில் சிறிய அணைகள் அமைக்கப்படும் பொழுது அந்த நீர் கூட தமிழகத்திற்கு வர முடியாத சூழல் ஏற்படும். புதிய தலைமுறைக்காக ஓசூர் செய்தியாளர் ஜெகநாத் மற்றும் ஒளிப்பதிவாளர் தங்கத்துறையுடன் ரமேஷ்.